கேமராக்கு முன்னாடி உட்காந்து ரொம்ப நாளானதுனால பேச்சு வர மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் அதாவது மக்களே, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வணக்கம் மக்களே. அதாவது ஒரு 8 மாதம் ஆச்சு. எனக்கு 8 மாதங்களே 8 ஆண்டுகள் ஆன மாதிரி இருக்குது. அப்படி இருந்தும் 8 மாதங்களாக நான் வீடியோ போடாட்டினாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடி போயிடாமல் இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைபராக இருந்ததுக்கு அந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கடிந்த நன்றிகள். அதுக்கப்புறம் என்னோடது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னாக்க, கண்டென்ட் இல்லாமலாம் கிடையாது. கண்டென்ட் அப்படியே கொட்டி கிடக்கு. எல்லோரும் வீடியோ போடுறத பார்த்து நம்மளும் வீடியோ போடலாமேன்னு தோணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, அந்த கண்டென்ட், அதாவது வீடியோ போடுறதுக்கான தகவல் தேடி எடுக்கணும், அதை சரி பார்க்கணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாக இருக்கணும், ஒரு தடவை சரி பார்த்து ஒவ்வொரு தகவலையும் சரி பார்த்து, ஏன்னா நம்ம வாட்டில் ஏதாவது பேசிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு தகவலாக நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா சும்மா கண்டென்ட்டுக்காக ஏதாவது பேசி விட்டு போக முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தகவல்லாம் தேடி எடுக்கணும், அதை சரி பார்க்கணும், அப்புறம் பேசணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்புறம் தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பேசுனதுக்கான ஆதாரங்களுக்கான சில தகவல்லாம் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கணும். வீடியோ பேசும்போது அதுக்கிடையில் அதெல்லாம் சொல்லணும். அப்புறம் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் செஞ்சுனா அதெல்லாம் எடுக்க வேண்டியது, அதெல்லாம் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கலாம். இது இப்போ ஒரு நாள் வேலை. ஒரு வீடியோ போகிறதுக்கு குறைந்தது நான் ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது நம்ம அதில் செலவிட வேண்டியிருக்கும். அது என்னால் முடியலை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் ஒரு அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இந்த ஜெமினி ஏஐ வச்சு நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒரு 100 ஆண்ட்ராய்டு செயலிகளோட திட்டங்கள் வச்சுருக்கேன். அதை நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னாக்க, எதனால் இப்படி இறங்கிட்டேன் அப்படின்னாக்க, அதாவது முன்னாடி இருந்த மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஒவ்வொன்றும் வாழலாம் முடியாது. இனிமேல் அந்தளவுக்குலாம் அதில் வருமானம் கிடையாது. அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட எல்லோரும் அதிகபட்சம் பயன்படுத்தக்கூடிய செயலிகளை மட்டும் நம்ம ஏற்கனவே இருக்கிறத நம்ம நான் திருப்பி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சிம்பிளாக, அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு வேலையை முடிக்கிறீங்க, அப்புறம் அப்ளிகேஷன் முடியுது. இந்த மாதிரியான பயன்பாடு உள்ள ஒரு 100 அப்ளிகேஷன்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் அப்படின்னாக்க, இந்த கணிப்பொறித்துறை பார்த்திங்க அப்படின்னாக்க எல்லாமே வளர்ந்து முடிஞ்சிருச்சு. அதாவது சேச்சுரேஷன் பாயிண்ட்ஸை அடைஞ்சிருச்சு. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ இனிமேல் மொபைலில் பெருசாக நீங்கள் பெரிய இன்னோவேஷன், பெரிய கண்டுபிடிப்புகள் அப்படிலாம் இனி வரப்போகிற கிடையாது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் அது மாதிரி வரப்போகிற கிடையாது. அதே தான் சாஃப்ட்வேர்லேயும் இனிமேல் அப்படி வரப்போகிற கிடையாது. இது எல்லாமே ஒரு கட்டத்தை எட்டிருச்சு. ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து முடிஞ்சிருச்சு. இனி மெச்சூரிட்டி தான். மெச்சூரிட்டி அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ஒரு மரம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னாக்க, மரக்கன்று வைக்கிறீங்க அப்படின்னாக்க வேகமாக வளரணும் சில ஆண்டுகளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேகமாக வளராது. அதே நேரத்தில் கிளை பரப்பி பூ பூத்து காய் காய்க்கிற மாதிரி நாமளும் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் வேகமாக வளருவோம். அதுக்கப்புறம் நம்ம வளர மாட்டோம், உயரமாக வளர மாட்டோம். இப்படி வேணால் வளரலாம், அது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெச்சூரிட்டி, அதாவது முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அறிவுபூர்வமான வளர்ச்சி தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வேகமாக வளர்றது, அதாவது நம்ம தெரிகிற அளவுக்கு அதில் வளர்ச்சி இருக்காது. அதே தான் தொழில்நுட்பத்துலேயும். இதுக்கு மேலே இதில் பெருசாலாம் வளராது. எப்படின்னா, மொபைலில் பார்த்திங்கன்னா இப்போ 50 MB மெகா பிக்சல் கேமரா, 100 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஒரு 200 மெகா பிக்சல் கேமரா, பெரிய சென்சாரு, இன்னும் அதில் இந்த ஏஐ பயன்படுத்தியான சில விஷயங்கள், அதே மாதிரி ஏஐ பயன்படுத்தின மொபைல்கள், இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ்மெண்ட் வரும்போது அதை தாண்டி புதுசாக ஒன்று வரும். புதுசாக, அதாவது நம்ம இந்த 10 வருஷத்தில் பார்த்த முடியல, அந்த அளவுக்கான வளர்ச்சியை நம்ம இனிமேல் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதுதான் ஒரு கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. அதே தான் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆகிப்போச்சு. நான் நான் சாஃப்ட்வேர் போடும்போது, அதாவது மொபைலுக்கு அப்ளிகேஷன் போடும்போது ஆண்ட்ராய்டுக்கும் பண்ணேன், ஐஓஎஸ்க்கும் பண்ணேன், ஐஃபோனுக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க
நான் மட்டும்தான். நீங்கள் வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாக்க, நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கான ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறேன். ரியல் டைம் அப்ளிகேஷன். அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸோட ரேட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சார்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பேசிக்கான டெக்னிக்கல் டூல்ஸு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது இதை மாதிரி விஷயங்களை வந்து நான் தான் பண்ணுறேன். அதை நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். சார்ட்லாம் பார்க்கணும். ரியல் டைம் ரேட்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் வந்து நீங்கள் வெப்சைட்லேயே பார்க்கலாம். அதாவது என்எஸ்சியோடதோ இல்லை வந்து சில வெப்சைட்டில் மணி கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் யாஹூ ஃபினான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எம்எஸ்என் ஃபினான்ஸ் இருந்துச்சு. இதில் போய் தான் நீங்கள் பார்க்க முடியும். இதுலேயும் வந்து ரியல் டைமில் வராது. ஒரு 15 நிமிஷம் தாமதம் தவிர இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க ரியல் டைமுக்கு. ஆனால் அப்போ வந்து 15 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஒரு ரேட்டு அங்கே டெர்மினல், அதாவது ப்ரோக்கரோட டெர்மினலில் வந்து நீங்கள் ஒரு ரேட்டு வருது அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரியான வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அப்படி குறைச்சி வந்து இப்போ வந்து ஏறக்குறைய ரியல் டைமில் வருது. ஆனால் அப்போயில் அப்படி கிடையாது. அப்போயில் நீங்கள் மொபைலில் பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த யாஹூ ஃபினான்ஸும் எம்எஸ்என் ஃபினான்ஸ் தான். அதுக்குள்ளே போய் அந்த சின்ன போய் தெரியும். அப்போயில் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும், 10 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீன்லாம் பார்த்துருப்பேன். மொபைல் ஸ்க்ரீன்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் தான் வந்து பார்க்கணும். ரெசல்யூஷன் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம்லாம் போட்டு அது ரொம்ப சிரமம். அது அப்போ இவ்வளோ உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி வந்து யாஹூ ஃபினான்ஸில் வந்து அப்ளிகேஷன்லாம் அப்போ வந்து ஓடல. அப்போவுமே வெப்சைட் தான் இருந்துச்சு. நீங்கள் மொபைலில் வெப்சைட்டில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வரும், ஏதோ வரும்னு வச்சுங்களேன். ஆனால் அதில் ரியல் டைம் வரும்னா வராது. அப்போயில் வேறு வழியே இல்லை. இப்போ வந்து மொபைலில் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரியல் டைம் டேட்டாவோ இல்லை இந்த மாதிரி ரியல் டைம் சார்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்க வேறு வழியே இல்லை. என்னோடய அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அதனால தான் நான் வந்து அந்த அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணி எனக்கு ஒரு மாதத்தில் வந்து 4 lakhs, அதாவது 4 lakhs ப்ளஸ் டவுன்லோட்ஸு அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அது 7-8 lakhsலாம் போச்சு. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அப்புறம் வேறு ஒரு அப்ளிகேஷன் வச்சு ஏன்னா ஆம்பரில் பேன் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதனால் வந்து நான் புதுசாக போடுறேன். இப்போ போட்டதுமே வந்து எனக்கு அதுக்கப்புறம் போட்டதுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆனதுனால வந்து இப்போ உள்ள அப்ளிகேஷன் வந்து ஒரு 5 lakhs ப்ளஸ் அந்த மாதிரி 4 lakhs ப்ளஸ் அந்த ரேஞ்செலாம் இருக்குது. அது ஒரு காரணம். அப்போ அது என்ன ஆயிடுச்சு இப்போம்னா, இப்போ அடுத்தடுத்து வரனா இப்போ போய் நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்க அப்படின்னாக்க குறைஞ்சது ஒரு 100-200 அப்ளிகேஷன் தான் குறிப்பிட்ட அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கான மார்க்கெட் வாட்ச் அந்த சார்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ போதாக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கர் இப்போ வந்து நிறையா டெக்னாலஜிலாம் எளிமையாக வளர்ந்துட்டதுனால எல்லாருக்கும் எல்லாம் பண்ண முடியும். பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் பண்ணலாம் பெரிய விஷயம் இல்லை. அப்படிங்கிறதுனால ப்ரோக்கிங் கம்பெனிஸே வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இனிமேல் வந்து டேட்டா பார்க்கணும் நான் அங்கேயே பார்த்துட்டு போகிறேன். எதுக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் சாஃப்ட்வேரில் போய் ஆர்டரை போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டதுனால நம்மளுக்கு இப்போ வந்து அது வந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் நான் அதில் என்னத்தை பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே இருக்கிறதான். இன்னும் என்னோடய அப்ளிகேஷனை பயன்படுத்தினாலும் அது எதனால் அப்படின்னாக்கா ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்களோ இல்லையா. வந்தமா ஒர்க் பண்ண டேட்டாவை பார்த்தோமா, ப்ரைஸை பார்த்தோமா போகிறாங்க இல்லையா. மற்றபடி அதில் எனக்கே வந்து அதில் நானே வந்து எப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குது, வேலை செய்யலான்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது இல்லையா. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து எல்லா வகையான சாஃப்ட்வேர் உள்ள நிலைமை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோஷாப் பார்க்கலாம், அந்த ப்ரீமியர் பார்க்கலாம், அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. இன்னும் அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இனிமேல் வந்து இனிமேல் பெருசாக வராது. இப்போ கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டான ப்ராசர் வரலாம். அதே மாதிரி ஒரு ப்ராசர் வந்து இன்னும் ஜிகாட்ஸ் கூட 4 GHz 5 GHzனா 7 GHz 8 GHz வரலாம். மொபைலில் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா 5G அந்த மாதிரி 6G 7G வரலாம். அது மாதிரி வைஃபைல வந்து இப்போ வந்து 1 GHz ஸ்பீடு இருக்குனாக்கா அதுக்கப்புறம் வந்து 1 TB ஸ்பீடு வரலாம். இதுதான் நடக்கும் இல்லையா. பெருசாக வந்து நீங்கள் வந்து அதாவது சொல்கிற மாதிரி இது வரைக்கும் பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிலவில் போய் யார் முதல்ல வந்து வீடு கட்டுறது, அங்கே யார் முதல்ல வந்து அணு உலையை நிறுவுறது, அங்கேருந்து எப்படி கரண்ட் தயாரிக்கிறது, அதை தயாரித்து எப்படி இங்கே கொண்டு போகிறது, அங்கே இருக்க தனிமங்களை எப்படி ஆட்டையை போட்டு திருடிக்கிட்டு அள்ளிட்டு வர்றது, அதை வச்சு யார் பெரிய பணக்காரன் ஆகிறது, எந்த நாடு பெரிய பணக்காரன் ஆகுது, எந்த பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரன் ஆகுது, செவ்வாய்க்கு எப்படி போகிறது, புதனுக்கு எப்படி போகிறது, அங்கே போய் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுற, அந்த மாதிரியான அங்கே எப்படி
எப்படி சண்டை போட்டுக்கிற 2 கோள்களுக்கு இடையில் எப்படி போர் புரிஞ்சுக்க. நம்ம வந்து ஒரு 10 வருஷம் மாதிரி சைஃபை இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டார் வார்ஸ் இருந்தாலும் இருக்குங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இனிமேல் பார்க்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்ல போனால் இந்த ஏஐயோட பயன்பாடு இன்னுமே அதிகமாகும். அப்படிங்கும்போது நம்ம பேருக்கு வேலை போகுது. அதை பற்றி நான் வந்து எப்படி வேலை போக போகுது அப்படிங்கிறதுக்கு, ஐடி ஃபீல்டில் எப்படி வந்து சாஃப்ட்வேர் அதாவது ப்ரோக்ராமர் ஃபீல்டில் வந்து எப்படி வேலை போக போகுதுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன அப்ளிகேஷனை வந்து ஒரு வரி கோடிங் கூட பண்ணாமல் ஒரு ஏஐ மட்டுமே பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனை முடிக்கிறது, ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து எப்படி முழுமையாக முடித்து அதை வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி அது ஒரு பயன்படுத்தக்கூடிய, அதாவது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு வரி கூட கோடிங் எழுதாமல் எப்படி ஏஐ பயன்படுத்தி பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். அதில் வந்து இவங்களுக்கு எப்படி வேலை போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏஐ அதே வளர பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இண்டஸ்ட்ரி மட்டும் தான் வளர போகுது. அது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அதாவது தானியங்கி மனிதர்கள் தானியங்கி மனித இயந்திரங்கள் வந்து இன்னும் வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நாளைக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போவோம். அதே தான் இந்த ஐரோப்போட் அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி விரைவில் வரும். என்னோடய தலைமுறையே வந்து அதை பார்த்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய தலைமுறை வந்து எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்துருச்சு. எல்லாத்தையும் பார்த்து அதை அழிய போகிறதையும் பார்க்க போகிற ஒரு தலைமுறையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அழிய போகிறதுனா அது வந்து வளர்ந்து அப்படியே ஒன்றும் போகிறது அந்த மாதிரி. ஏன்னா இப்போ இந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஓட்டுநர் இல்லாத டாக்ஸி சேவையெல்லாம் வந்துருச்சு. அது இங்கேயும் வந்துடும். நம்ம நினைக்கலாம் இதுனா இந்தியாவில் வருமா, இந்த மாதிரி ரோட்டில் நிச்சயமாக வரும். எங்கெல்லாம் பணம் பார்க்க முடியுமோ அங்கே போனால் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் இந்த பெரிய பணக்காரங்களும் அவசியம் வருவாங்க. ஏன்னா சாரு தான், அதை பற்றிலாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதை பற்றி கவலைப்படுற அரசும் நம்மள்கிட்ட கிடையாது. அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் அரசும் கிடையாதுங்கிறதுனால உறுதியாக வருவானுங்க. ஏன்னா செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிற கிடையாது. அதனால் நம்ம வந்து நிறையா பார்க்கலாம். தானே அதாவது ஓட்டுநர் இல்லாத பேருந்துகள் இதெல்லாம். ஏன்னா அமெரிக்காவில் அவ்வளோ கட்டுப்பாடுகளில் வந்திருக்கு அப்படின்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே விரைவில் இங்கே வரும். இன்னும் ஒரு சில 5 to 10 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம சாதாரணமாக இங்கே பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் பணம் பண்ண முடியுமோ இந்தியாவில் பணம் பண்ண முடியும். அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. அதனால் அவசியம் இங்கே வருவாங்க. நம்ம பார்க்க தான் போகிறோம். இதுதான் விஷயம். இதனால தான் வந்து நான் வந்து இவள்னா வந்து வீடியோ போடல. நான் வந்து ஒரு 4 எத்தனை டெவலப்பர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு மறந்து வச்சு. ஆப் ஸ்டோரில் ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஆண்ட்ராய்டில் வந்து 4 டெவலப்பர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து அதில் பப்ளிஷ் பண்ணுவேன். இப்போ பண்ணிகிட்ருக்க டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு என்னோடய வெப்சைட்லேயே வந்து என்னென்ன புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க தான் அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் வந்து நான் இப்போ எந்த அப்ளிகேஷன்ஸ் எந்த டெவலப்பர் அக்கௌண்ட்டில் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அது விருப்பம் வந்தால் போய் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் பேசினேன், இவன் என்னத்தை பிடுங்குறான் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போய் பாருங்கள். அதில் வந்து தான் வந்து நான் அந்த 100 அடிப்படை தேவைகள் உள்ள சிங்கிள் பர்பஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ஆண்ட்ராய்டுக்கும் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே iOS பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னாக்க எல்லாமே ஏஐ பயன்படுத்தி தான். எனக்கு ஒரு ஜூனியர் டெவலப்பர் என் கூட இருக்கிற மாதிரி தான் வந்து ஏஐ ஏஜென்ட்டு, கோடிங் ஏஜென்ட்டு, அதை பயன்படுத்தி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஜெமினியையும், எக்ஸ்கோடை பொறுத்த வரைக்கும் அதாவது iOSக்கு வந்து எக்ஸ்கோடை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் மேக்கில் சாட்ஜிபிட்டியும் எக்ஸ்கோட்லேயே வந்து ஒரு இன்டகிரேட்டர் இருக்குது, அதையும் பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதில் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து நான் வந்து எந்த கோடிங் ஏஜென்ட் எதுவுமே பயன்படுத்தாமல் நான் பண்ணேன் அப்படின்னா ஒரு வாரம் ஆகும். அப்படின்னாக்க இந்த கோடிங் ஏஜென்ட் பயன்படுத்தி ஒரு நாளில் பண்ணலாம். ஒரு நாளில் என்ன சில மணி நேரத்துலேயே நான் ஒரு 10 to 12 மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த முழு ப்ராஜெக்டை முடித்து நான் வந்து ஆப் ஸ்டோர்லேயே ப்ளே ஸ்டோர்லேயும் நான் பப்ளிஷ் பண்ணிட முடியும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க 100 அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க ஏறக்குறைய வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு 3 to 5 நாள் ஆகும். ஏன்னா அது நம்ம நினைக்கலாம் ஒரு நாளில் முடிஞ்சிடும்.
இருந்தாலும் அதுக்கப்புறம் அதோட ஐகான்ஸு, தம்ப்நெயிலு, ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் அதோட ப்ரைவசி பாலிசி அது இதுன்னு எக்கச்சக்கம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஏஐட்ட கேட்டு வாங்கிக்கலாம். வாங்கினாலும் இதெல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகி போயிடும். ஏன்னா அவ்வளோ டேட்டாஸ் கேட்பாங்க. கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதான் அப்ரூவல் பண்ணி வரதுக்கு அதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் அது எப்போ வேணால் வந்து அப்ரூவல் பண்ணலாம். ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகலாம். ஆனால் எனக்கு வந்து சராசரியாக 3 நாள் ஆகும். ஏன்னா சிலது ஒரு நாளில் முடியும், சில நாள் 2 நாளில் முடியும், சிலது 3 நாளில் முடியும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் தான். அப்போ வந்து 100 அப்ளிகேஷன் அப்படின்னாக்க சராசரியாக 3 நாள் வச்சுட்டா 300 நாள். அதாவது ஏறக்குறைய வந்து 1 ஆண்டுகள் வந்து எனக்கு தேவைப்படும். அதை வந்து இது வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டிருக்கேன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பேன். இருந்தாலும் ஏன் இப்போ நம்ம வந்து வீடியோவுக்கு வந்தோம் அப்படின்னாக்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளும் ஏதாவது வீடியோ போடுவோம். சும்மாவே பார்த்துக்கிட்டு கிடைக்கிறவனை பிடிச்சி அவனை போட்டு கழுத்தறுக்காம கேமராவுக்கு முன்னாடி கேமராவை கழுத்தறுக்கலாம் அப்படின்னு யாரும் மாற்றியில் உங்களை அறுத்தலாம் அப்படிங்கிறதா. அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போது என்னுடைய நிலைமை, என்னுடைய துறையோட நிலைமை அப்படிங்கிறது. இந்த ஏஐ பயன்படுத்தி வருங்காலத்தில் வந்து நிறையா பேருக்கு வேலை போகுது. அதை பற்றிலாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வேலை போகுது அப்படின்னா வேலையை வந்து இன்னொருத்தலுக்கு மாற்றி கொடுக்க போகுது. அந்த திறமைகளோடு வர்றவங்களுக்கு வந்து இந்த வேலைகள் மாறி போயிடும். இந்த சாதாரண வேலைகளை வந்து இந்த மாதிரி ஏஐ பார்க்க ஆரம்பிக்கும். இன்னும் நிறையா அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனியோட வேர் ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த பொருட்களை எடுக்கிறது, பேக் பண்ணுறது, திருப்பி அதை டிஸ்பேச் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ரோபோ தான் பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் இங்கே வந்து ஆர்டரை போட்டிங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணணும், பொருளை எங்கே இருக்குது எடுத்து பேக் பண்ணி அதில் வந்து அந்த அட்ரஸை பிரிண்ட் பண்ணி எல்லாமே வந்து ரோபோ கொண்டு வந்துட்டாங்க. அதனாலேயே ரொம்ப சில ஆயிரம் பேருக்கு வந்து அந்த வேலையில் இருந்தவங்களை வந்து தூக்கி விட்டாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் டெலிவரி அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து அதாவது ஒரு 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 பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பகுத்தறிவு தேவையில்லை, அந்த பகுத்தறியக்கூடிய திறன் தேவையில்லாத வேலைகள் பூரா வந்து இந்த ஏஐ வந்து கட்டாயம் ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் பெருநிறுவனங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஜூனியர் டெவலப்பர் வச்சுக்கிறது போல நான் ஏஐ இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கல. அதே மாதிரி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை லாபம் தான். அப்படிங்கும்போது செலவை குறைக்கணும், தொடர்ந்து வேலை பார்க்கணும். இப்போ ஏஐட்ட ஒரு சிஸ்டத்தில் ஏஐ கொடுத்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கை கொடுத்து ஒரு கிளர்க்கோட ஒர்க்கை வந்து அதை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க, ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டோட ஒர்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது 24 மணி நேரம் பார்த்துக்கும். நம்ம என்ன வேணால் நம்ம தூங்கலாம், போகலாம், மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஆனால் அந்த வேலைக்கு வந்து நமக்கு ஒரு பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், அவர் வந்து நம்ம வந்து எப்போதும் நம்ம கூட இருக்க மாட்டார். அவருக்கு தூங்கணும், அவருக்கு குடும்பம் இருக்கும், அவருக்கு ஓய்வு தேவைப்படும், அவருக்கு விழாக்கள் இருக்கும், இப்படி நிறையா இருக்கும். ஆனால் இதே வந்து டிஜிட்டல் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னாக்கா அது என்ன 24 மணி நேரம் வேலை பார்க்க போகுது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து 24 மணி நேரம் வந்து சளைக்காமல் எந்த ஓய்வுலாம் பார்க்குற ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை வந்து ஒரு முதலாளி வச்சுக்குவாரா, இல்லை வந்து இந்த மாதிரி விடுமுறைலாம் கொடுத்து அப்போ 2 அசிஸ்டன்ட் 2 பேர் துணைக்கு வச்சுக்க வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து செலவுகள் அப்படிங்கும்போது லாப நோக்கில் செயல்படுற எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யத்தான் போகிறாங்க. அதனால் வந்து அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வருங்கால தொழில்நுட்பங்களை வந்து இப்போ இருக்க தொழில்நுட்பங்களை வருங்கால தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கற்றுக்கலை அப்படின்னா அந்த வேலைகள்லாம் வந்து நிச்சயமாக போயிடும். சமீபத்திய ஐநாவோட அறிக்கையின்படி பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ஏஐனோட விளைவு என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெண்கள்லாம் வந்து அதிகமாக வந்து வேலை இழக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி அலுவலக வேலைகள் தொடர்ந்து திருப்பி செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க தான் வந்து பெருமளவில் பாதிக்கப்படாமல், அதாவது 2 மடங்கு அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்களாம். அதாவது 2.4% வந்து ஆண்களுக்கு வேலை போகுது அப்படின்னாக்க 4.8 4.9 அதாவது ஏறக்குறைய வந்து 5% வரைக்கும் பெண்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு வந்து அறிக்கை சொல்லுது. அதனால் வந்து இனிமேல் படிக்கிறவங்க, இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து அடுத்த கால தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுங்கள், கற்றுக்கொள்ள தயாராகி விடுங்கள். அதுக்கு தயாராக இருங்க. இல்லை அப்படின்னா வேலை இழக்க தயாராகிடுங்க. அப்புறம் வேறு வேலை தேட வேண்டியிருக்கும். வேறு என்ன வேலை தேட முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறத விட இருக்கிற நேரத்தில் வந்து அந்த தொழில்நுட்பங்களை வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து இந்த இடத்துல ஆன்லைனில் வந்து ஸ்கேமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. 9 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 199 ரூபாய்க்கு வாங்க இப்போ வந்து எல்லாம் இத்தனை சீட்டு தான் மிச்சம் இருக்குது, இத்தனை சீட் தான், இப்போ வந்து எல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட், அப்போ வந்து எல்லாம் அவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. நாப்டாலில் வந்து பொருள் விற்கிற மாதிரி. அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து
சரியான இடங்களில் வந்து நிறையா இருக்குது. ஆன்லைனில் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்குற இடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி யூடியூப்லேயே ஏகப்பட்ட சேனல் இருக்குது. ரொம்ப எளிமையாக இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள். இல்லைன்னா வேலை இழக்கவும் அதையும் எதிர்கொள்ள தயாராக இருங்க. அவ்வளோதான், இதான் இந்த வீடியோ. இனி வந்து தினம் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, கேட்காட்டினாலும் சரி, எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது வந்து என்னடா அப்படி நடக்குது, என்ன அப்படி நடக்குது, இதெல்லாம் என்ன அப்படி இருக்கு, நம்ம எதாவது சொல்லணுமே அப்படின்னு தோணும்போது இருக்கிற வேலையில் வந்து நான் எங்கேயா அதாவது நிறையா எக்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக் பக்கமே போகிறல, அங்கெல்லாம் குப்பை மாதிரி ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராம் அதை கூட கேவலமான குப்பையாகிடுச்சு. அந்த குப்பைகளுக்குலாம் நான் போகிறது கிடையாது. எக்ஸில் தான் பெரும்பாலும் இது பண்ணும்போது வேறு எந்த இடமே இல்லை. முன்னாடி மாதிரி பிளாக் எழுதலாம் அப்படின்னாக்கா பிளாக்லாம் வந்து இப்போ எவனும் படிக்கிறதே கிடையாது, படிக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஒருத்தன் படிக்கிறா கிடையாது. இந்த குப்பைலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன நடக்குது, அங்கே வாங்கி கொண்டு என்ன படிக்க போகிறாங்க, ஒருத்தனும் படிக்கிறா கிடையாதுங்க. அங்கே வாங்குற எல்லாமே கொண்டு அடுக்கி வச்சுட்டு வேடிக்கைக்காக காட்டிட்டு இந்த பாருங்க இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன், இந்த பாருங்க அந்த ஒருத்தன் படிக்கிறதில்ல. ஏன்னா அதுக்கான நேரம் இப்போ ரொம்ப பேர் கிடையாது. அதை விட இந்த விசுவல் மீடியா வந்து கண்ணா பின்னான்னு வளர்ந்து போயிட்டனால எல்லாம் இன்ஸ்டாகிராம் இப்படி தேய்ச்சி 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 ரேகழிஞ்சு போயிருக்கானுங்க. அதனால் வந்து அது இன்னும் பிளாக்லாம் எழுதுறேன்னா வேஸ்ட். நாங்களாம் இன்னமே நான் நிறைய இடத்த தேடி நிறைய கட்டுரைகள்லாம் நான் படிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு, அதாவது மனிதனோட அறிவுக்கு ஈடாக எந்த எதுவுமே வராது. ஆனால் இப்போ பூரா வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஏஐ பயன்படுத்தி போலியான கேவலமான வீடியோக்கள்லாம் வந்து நிறையா வருது. அதெல்லாம் பார்க்க வெறியாகுது. அதனால் வந்து அந்த பக்கமே போகிறல. அதனால் வந்து இனிமேல் வர அந்த செய்திகள் வீடியோக்கள்லாம் வந்து நம்பாதீங்க. எல்லாமே வந்து போலியாக தத்ரூபமாக உருவாக்க முடியும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து வீடியோக்களை வந்து போலியாக வந்து ஏஐ வந்து உருவாக்குது. அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் சும்மா நம்ப வேண்டியதில்லை. அந்தந்த செய்தி நிறுவனங்களோட வெப்சைட்லேயே அந்த செய்தி நிறுவனங்கள சேனலில் வரதை மட்டும் பாருங்கள். அதுதான் வந்து அவனுங்களே வந்து செய்திகளை திரிச்சு போடுவாருங்க. இதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துங்க. இன்னும் தேர்தல்லாம் வரப்போகுது. தேர்தல்லாம் என்ன மாதிரியான போலியான தகவலில் வந்து உங்களை நம்ப வைக்கிறதுக்கா, ஐயோ யாரும் நினச்சாலே என்ன மாதிரியான சமூகம், என்ன மாதிரியான உலகத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னே வந்து சுத்தமாக புரியலை, பயமாக இருக்குது. அதான் விஷயம். அதனால் வந்து எல்லாத்துக்கும் தயாராகுங்க. எதையும் நம்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா நிறைய ஸ்கேம் இருக்குது. ஸ்கேமில் போய் மாட்டிக்கி ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் ஸ்கேம்லாம் பயங்கரமாக இருக்குது. அது 8 மாதமாக நான் வீடியோ போடாமல் அவ்வளோ ஸ்கேம். அதெல்லாம் போடலாம்னு தோணும்போது எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்கும்போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்போ தான் பார்த்துக்கலாம் கற்றுனே போயிடுச்சு. இனிமேல் வந்து தொடர்ந்து வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ நான் போடலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. ஏஐ பயன்படுத்துறதுனால ஐடியா, அதாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை மட்டும் வச்சு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் எழுதி வச்சிட்டோம்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏஐ பயன்படுத்தி என்ன அப்ளிகேஷன் வேணால் பண்ணலாம், என்ன டெவலப்மெண்ட். என்ன சொல்லப்போனால் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம் ரெடி பண்ணி இப்போ அது ஒரு சோதனை ஓட்டம் ஓடிட்டுருக்கு. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இன்னமே நம்ம வந்து நீங்கள் வந்து ஐடியா மட்டும் தயார் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், கான்செப்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டோம்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா எல்லாம் நினைக்கிறாங்க ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. அந்த விளம்பரங்களில் வர மாதிரி நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் உங்களுக்கு பைத்தானை வந்து பெரிய ஆக்கி விட்டுறேன், நீங்கள் ஒன்றுமே தெரியாதவாங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து மெஷின் லேர்னிங்கில் பெரிய பருப்பாக்கி விட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட 9 ரூபா கொடுத்து படிச்சுனாக்க 40 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் ஏஐ பயன்படுத்தினா முதல்ல ஏஐன்னா உங்களுக்கு தெரியும், ஏஐ எப்படி வேலை செய்ய தெரியும். அதுக்கப்புறம் நான் இங்கே நீங்கள் என்ன என்வரான்மெண்ட்டில் வேலை பார்க்க டெவலப் பண்ணிடலாம். அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ அப்படின்னா, எக்ஸ்கோன், இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி வேலை செய்யணும், முதல்ல ஃபோன் எப்படி வேலை செய்யுது, ஃபோன் சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கலாம் தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இல்லைன்னு வச்சுங்களேன், கொண்டா முட்டு சேர்ந்து நிறுத்திட்டு போயிடும். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அங்கேயே நின்று அப்புறம் அழிச்சு விட்டு முதல்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த அப்ளிகேஷன் முடிக்கவே முடியாது. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கவே முடியாது. சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா பெரிய ப்ராஜெக்ட் எப்படின்னு பார்த்துங்க. இது என்ன அப்படின்னா ஒரு ஜூனியர் டெவலப்பர் இருக்க மாதிரி, அவ்வளோதான ஒழிய ஏஐ ஏஜென்ட்ங்கிறது, ஏஐ கோடிங் ஏஜென்ட்ங்கிறது. மற்றபடி உங்களுக்கு மாற்றாக அது கிடையாது. ஒரு ப்ரோக்ராமருக்கு மாற்றாக அது கிடையாது. ப்ரோக்ராமருக்கு கைடன்ஸ், ப்ரோக்ராமோட ஒரு அசிஸ்டன்ட்.
நீங்கள் சொல்கிறத செஞ்சு கொடுக்கும். நீங்கள் அதை சரி பார்த்து சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள் செஞ்சு அதுக்கே சில நேரத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். இது அப்படி இல்லைப்பா, இது இப்படி ஒழுங்காக பார்த்து செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். இல்லைன்னா அங்கேயே சுற்றிட்டு கிடக்கும். ஏன் சுற்றுதுன்னே உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாக்கா ஏன் அது அங்கேயே திருப்பி பண்ணிகிட்டு இருக்கு, ஏன் இந்த ப்ராப்ளத்தை இதுக்கு சரி பண்ண முடியல, ஏன் சரியாகலை அப்படிங்கிறலாம் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து நம்பாதீங்க. ஏஐனா அப்படியே ஏஐ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துடலாமா, அதெல்லாம் முடியாது. அவ்வளோதான். இதை பற்றி நிறையா பேசலாம், ஏஐ பற்றி. அதை இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ போடும்போது, அதாவது அந்த அந்த ஒரு 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 ப்ராஜெக்டை வந்து நான் பண்ணலாம்ட்டுருங்க. ஏஐ பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட்டு. அதை முடித்து எப்படி ப்ளேஸோட பப்ளிஷ் பண்ணி எப்படி வந்து ப்ளேஸோட லிஸ்ட் பண்ணி வருது அப்படிங்கிறது, அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அது ஒரு சாதாரண அப்ளிகேஷன் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறலாம் வந்து நம்ம வந்து நான் இன்னொரு வீடியோவில் ரியல் டைமாக போடுறேன். அவ்வளோதான். இதில் ஒன்றும் சிறப்பாக இதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா ரொம்ப 8 மாதங்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகுங்கிற மாதிரி சில மாதங்களுக்கு பிறகு வீடியோ பார்த்தோன்னா இப்படி ஆயிடுச்சு. நல்லா தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எதாவது நிச்சயமாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது பயன் இருக்கும். நம்ம வந்து அதனால் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.